தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என்றும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையில் தண்டவாளம் சேதமடைந்ததால் ஊட்டி மலை ரயில் 4வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழையால் தண்டவாளம் சேதமடைந்ததால் மலைப்பாதை ரயில் கடந்த 3 நாட்கள் இயங்காமல் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. தண்டவாளத்தில் விழுந்த ராட்சத பாறைகள் வெடி வைத்து தகர்க்கப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் முடிவடையாததால் மலைப்பாதை ரயில் மேலும் ஒரு நாள் இயங்காது என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் சேதமடைந்தது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அதிகமாக 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் கரையோரம் நிற்க வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தது. மேலும் வலைகளும் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஓமலூர் அருகே கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 80% பணிகள் முடிவடைந்த நிலையில் வாகன போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் சாலை பணிகள் முழுவதுமாக முடியாத நிலையில் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். விழுப்புரம் நகரப்பகுதியில் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. பேருந்துகளை இயக்க முடியாமல் ஓட்டுநர்களும் பயன்படுத்த முடியாமல் பயணிகளும் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் நேரில் ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். திருத்தணி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா லட்சார்ச்சனை பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்கமாக காவடி மண்டபத்தில் சண்முகருக்கு லட்சார்ச்சனை பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற உள்ளது. சபரிமலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்தார். விரதம் இருந்து மாலை அணிந்து 18ஆம் படி ஏறி குடியரசுத் தலைவர் வழிபட்டதை தொடர்ந்து அவரது இருமுடியை வாங்கி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பால் 7 BMW சொகுசு கார்கள் வாங்க டெண்டர் வெளியிட்டதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் அது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட சாதாரண மாடல் கார்களை பயன்படுத்தும் சூழலில் மக்கள் பணத்தை ஏன் செலவிட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
லோக்பால் அமைப்பில் உள்ள சிலரே இது போன்ற சொகுசு கார்கள் பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று தான் நம்புவதாகவும் ப. சிதம்பரம் அதில் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றை மறைக்காமல் மாரி செல்வராஜ் படம் இயக்கியிருந்தால் வலி இருந்திருக்காது என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். பைசன் படத்தின் நிஜ நாயகன் கணேசன் உள்ளிட்ட 3 வீரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வீடும் வழங்கியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் என தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரான இன்பதுரை பதிவிட்டுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற உண்மையை மாரி செல்வராஜ் மறைக்காமல் சொல்லியிருந்தால் வரலாற்றுக்கு வலி இருந்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய அதிபர் ட்ரம்ப் தென்கொரிய பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளதாகவும் அது வெற்றிகரமாக அமையும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபருடன் தனக்கு சிறந்த உறவு உள்ளதாகவும் அவருடன் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்ய முடியும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திடாவிட்டால் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீனா 155% வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனின் சுமி நகரில் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு கட்டடத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி கட்டடமும் பலத்த சேதமடைந்தது. Ебать! Нахуй, блядь! Ебать! Нахуй, блядь! ரஷ்ய ராணுவம் அர்கான்ஜெல்ஸ்க் பகுதியில் அணு ஆயுத ஏவுகணை ஒத்திகை நடத்தியது. யுக்ரைனுக்கு எதிராக போரை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நேட்டோ நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. Есть пуск. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு விரைவில் வருகை தரும் சூழலில் வடகொரியா பல குறுகிய தூர ஏவுகணைகளை ஏவி உள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு தென்கொரியாவில் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. அப்போது தென்கொரிய அதிபர் லீ ஜே மிங் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கிற்கு அருகில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து வடகிழக்கு திசையில் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.